வணக்கம், நான் சிவா. நீ நம்ம பார்க்க போகிறது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றினது. ஜாவா ப்ரோக்ராமிங் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது செய்கிறதுக்கு நமக்கு JDKன்ற சாஃப்ட்வேர் தேவை. அது ஜாவா சைட்டில் தான் கிடைக்குது. நீங்கள் java.com போயிட்டீங்கன்னா அங்கே டவுன்லோட்ஸ்குள்ளே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நோட்பேட் ஓப்பன் பண்ணி நோட்பேடில் பப்ளிக் கிளாஸ், இங்கே பப்ளிக் கிளாஸ்னு கொடுத்தா அது எல்லாராலையும் விசிபிள் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். ப்ரைவேட் கிளாஸ்னு கொடுக்கலாம். ப்ரைவேட் கிளாஸ்னு கொடுத்தா ஆத்தரைஸ்ட் பீப்புள்ஸால் மட்டும்தான் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இது காணப்படும். பப்ளிக் கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நம்ம இதுக்கு டெஸ்ட்னு ஒரு பேர் வைப்போம். டெஸ்ட்னு வச்சுட்டு கர்லி பிராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது திருப்பி பப்ளிக் ஸ்டாட்டிக் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் void main கொடுத்துட்டு brackets 2 கொடுத்துட்டு அதுக்கு string டைப் பண்ணிட்டு இந்த ஸ்கேர் bracket ஓபன் பண்ணி args. இது என்னதுன்னா இது ஒரு கீவேர்ட் ஆனது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சரியா ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாலும் ஒர்க் பண்ணாது. அதே நேரத்தில் நம்ம இங்கே பேர்னு கொடுத்த இந்த இடத்துல நம்ம பப்ளிக் இல்லாட்டி ஸ்டாட்டிக் இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. அதெல்லாம் ரிசர்வ் கீவேர்ட்ஸ். திருப்பி இன்னொரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு system டாட் அவுட் டாட் println கொடுத்துட்டு இந்த println மெத்தட் நம்ம இங்க கொடுக்கறது ஒரு கொடுக்குற வேர்டை பிரிண்ட் பண்ணி காட்டணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் println. அதே நேரத்தில் இங்க சிஸ்டம் s கேபிட்டல்ல இருக்கணும். println கொடுத்துட்டு டபுள் கோட்டேஷன் ஸ்கூலுக்கு ஏதாச்சும் கொடுப்போம். நாங்க ஹலோ வேர்ல்ட் கொடுத்துட்டு செமிகோலன்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணாதான் அது ஒர்க் பண்ணும். திருப்பி கர்லி பிராக்கெட் ஒன்று ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது இங்க டெஸ்ட்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த பேர் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்க எங்க உங்க ஜாவா ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதுல ஒரு ஃபோல்டர் ஒன்று திறந்து அந்த ஃபோல்டருக்கு தான் நம்ம இதை சேவ் பண்ண போறோம். சேவ் அஸ் டைப்ல ஆல் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் டாட் கொடுக்கணும். இங்க எக்ஸ்டென்ஷன் ஜாவா கொடுக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும். கொடுத்து சேவ் ஆகியாச்சு. இப்போ நம்ம அது ப்ரோக்ராம் தேவையான கோடிங்கை டைப் பண்ணி முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் மெனு போயிட்டு அங்கே ரன் எடுத்துட்டு ரன்ல சிஎம்டின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணால் சிஎம்டி கமாண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட சாஃப்ட்வேர் நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களோ அந்த பாத்தை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எந்த JDKயை டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் டியை கொடுத்தேன். அதில் என்ன ஃபோல்டரில் இப்போ நாங்கள் ஃபோல்டர் சிடின்றது ஃபோல்டரை குறிக்கிறோம். டியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னா அந்த ப்ரோக்ராம் ஃபைலை டைப் பண்ணும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகுது. அந்த ஃபோல்டரில் நான் தமிழ் கணனின்ற இதில் தான் இங்கே கொடுத்து இப்போ டெஸ்ட் பண்ண ஃபைல் சேவ் ஆயிருக்கு. அதே மாதிரி CD தமிழ் கணனி கொடுத்தா அந்த ஃபோல்டர் இப்போ நம்ம த்ரூ பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு செட் பாத்னு கொடுக்கணும். அதாவது இப்போ நாம இப்போ ஃபைல் இருக்க வேண்டிய இடத்தை லொக்கேட் பண்ணியாச்சு. இனி சாஃப்ட்வேரை லொக்கேட் பண்ண போகிறோம். செட் பாத் என்ன இங்கே நான் ஜாவான்னு சேவ் பண்ணோன்னு இங்கே வரும். ஜாவாவில் பின்னு ஃபோல்டர் ஒன்று வரும். அதுக்கு போகணுன்னா மேலே இருக்க அந்த அட்ரஸை அப்படி காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V நான் காப்பி ஆகிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி தான் இதில் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணோன்னா பார்த்தும் செலக்ட் பண்ணி முடிஞ்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். அதுக்கு ஜாவா சீனு கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பேர் என்ன டெஸ்ட் டாட் எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்கோம் ஜாவா கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ண எரர்ஸ் எதுவும் இருந்தால் எரர்ஸ் காட்டும். எரர்ஸ் எதுவும் இல்லாட்டி அது ஒர்க் ஆகும். கம்பைல் ஆக சிறிது நேரம் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ கம்பைல் ஆகி முடிஞ்சு. அப்போ எரர்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம இப்போ என்ன செய்யணும், ஜாவா கொடுத்துட்டு டெஸ்ட்
அப்படின்னு கொடுத்தா, அதாவது நம்ம ப்ரோக்ராம் பேரை கொடுத்தா இங்கே டைப் ஆகுது ஹெலோ வேர்ல்டு. நம்ம இவ்வளோ நேரம் பிரிண்ட் பண்ண நினச்சது இந்த ஹெலோ வேர்ல்டு தான். இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் மெத்தடில் காட்டியிருக்கோம். ஹெலோ வேர்ல்டு எப்படி ஜாவாவில் பிரிண்ட் பண்ணி சிஎம்டியில் காட்டுறதுன்னு. இது ஒரு சின்ன பேசிக்கான ஒரு டியூட்டோரியல் ஃபங்க்ஷன் ஒன்று, ஜாவா கோடிங்கில் பேசிக்கான சிஸ்டம் ஒன்று இது. இனி வரும் டியூட்டோரியல்ஸில் நம்ம இதை விட அடுத்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.